ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு அரிய ஞானப்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு போட்டி வச்சாங்க. யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கே இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அண்ணன் விநாயகர் தன்னோட வாகனமான மூஞ்சூரில் ஏறி உலகத்தை சுற்றி வர யோசிச்சாரு. ஆனா தம்பி முருகனும் சுறுசுறுப்பான தன்னோட மயில் வாகனத்துல ஏறி மின்னல் வேகத்துல உலகத்தை சுத்தி வர பறந்தாரு. ஆனா விநாயகர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னோட அம்மா அப்பாவையே உலகமா கருதி அவங்கள ஒரு முறை சுத்தி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கிட்டாரு. முருகப்பெருமான் உலகத்தை சுத்திட்டு வந்து பார்த்தப்போ பழம் ஏற்கனவே விநாயகர் கையில் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போனாரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த வெளியுலகம் பெருசுதான், ஆனா நமக்கு பிடிச்சவங்க நம்மள பெத்தவங்க தான் உண்மையான உலகம். அறிவே தெய்வம் அன்பே உலகம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்தது தான் இந்த பழனிமலை உருவான கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.